சர்வதேச மகளிர் தினம் என்பது 1911ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படும் ஒரு உலகளாவிய நிகழ்வாகும். இது பெண்களின் சமூக, கலாச்சார, பொருளாதார மற்றும் அரசியல் சாதனைகளை நினைவுகூரும் நோக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த தினத்தில் உலக அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்த பெண்களையும், வாழ்வில் பல சவால்களை சந்தித்து முன்னேறிய பலரது வாழ்க்கையையும் நினைவு கூறும் நாளாகவும் கருதப்படுகிறது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் முதல் பெண் நடத்துனராக பணியமர்த்தப்பட்டவர் ரூபா. இவர் முதுகலை பட்டதாரியாக பயின்று மேலும் ஆசிரியர் பட்டமும் பெற்றுள்ளார். குடும்ப சூழல் காரணமாக வாடி கிடந்த இவரது வாழ்க்கை இருளில் மூழ்கியிருந்தது. இவரது தந்தை மறைவிற்கு பிறகு அவரது பணி ரூபாவிற்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் தனி ஒரு பெண்ணாக நடத்துனராக வாய்ப்பில்லை என கருதி கிடைத்த பணியை நிராகரித்துள்ளார். அதன் பிறகு வறுமையின் பிடியில் வாடி கிடந்த பல்வேறு சவால்களை சந்தித்து பள்ளிகளில் ஆசிரியையாகவும் மருந்தகங்களிலும் பணிபுரிந்து அதன் பிறகு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி நியமன ஆணை முயற்சித்து கிடைத்துள்ளது. சமீப காலங்களில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வரும் சூழலில் பேருந்து நடத்துனராகவும் நாம் சாதனை புரிய முடியும் என மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நீலகிரியில் முதல் பெண் நடத்துனராக ஊட்டி கிளையில் பணியில் சேர்ந்தார். இவரை தொடர்ந்து பல பெண்களும் குன்னூர், கோத்தகிரி கிளைகளில் நடத்துனராக பணியில் சேர்ந்துள்ளனர். இவரது வாழ்க்கை பயணம் குறித்து நடத்துனர் ரூபா தெரிவிக்கையில், என் பேர் ரூபா. நீலகிரி மாவட்டத்தில் கெந்தல் கிராமத்தில் நடத்துனராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மேடம், உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படி உள்ளே வந்தீங்க? ஆக்சுவலாக சார், நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். 15 இயர்ஸ் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு ஆஃபீஸ் வேலைக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் சார். அது எனக்கு கிடைக்கல. இது வாரிசு வேலை தான் எனக்கு. எங்கள் அப்பா 1976லேருந்து 1986 வரைக்கும் 10 வருஷம் கண்டக்டராக ஒர்க் பண்ணார். அப்பா இறந்ததுக்கப்புறம் 1986 அம்மாவுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வேலை கிடச்சிது. அம்மா 2005 இறந்துட்டாங்க. அம்மா இருந்து 21 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த கண்டக்டர் வேலை எனக்கு கிடச்சிது. 15 இயர்ஸ் முன்னாடியே என்னை கண்டக்டர் ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்தளவுக்கு நான் போல்ட் கிடையாது. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேங்க சார். ஆனால் இப்போ யோசிச்சு சார், ஏன் பொண்ணுங்க எல்லா இடத்துலையும் வரும்போது இது ஏன் நம்மளால முடியாது, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துச்சு சார். அதனால இந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கேங்க சார். ஆண்கள் மட்டுமே அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் ஒரு துறையில் நீங்கள் முதல் பெண்ணாக வந்தது எப்படி பார்த்தீங்க? எப்படி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது? ஸ்ட்ரகிள் நிறைய இருக்குது சார். ஏன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட நாலேஜ் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஒவ்வொரு பேசஞ்சரோட மனநிலைமை அறிஞ்சு நான் அவங்களுக்கு தகுந்தாப்பில் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது சார், இல்லாமல் இல்லை. டெய்லி ஒரு பேசஞ்சர் ப்ராப்ளம் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஈஸியாக நமக்கு ஒரு ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு சார். முன்னே இருந்ததுக்குமே இப்போ உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்க மேடம்? இப்போ சார், உண்மையில் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம் தான் சார். நம்ம லோனு, மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். அப்போ வீட்டில் குழந்தைங்க பார்த்துட்டு வீட்டிலே இருக்க முடியறதில்ல. ஏன்னா அது கேஷ் கட்டணும், கரெக்டாக கட்டணும். வெளியில் அங்கே இங்கே நம்ம அலைகிறோம், வீட்டில் இருக்க முடியறதில்ல. ஆனால் இப்போ இந்த சேலரி வர்றதுனால எனக்கு வீட்டு விட்டு வெளியே போகிறதில்ல. எனக்கு அதனால கம்ஃபர்டபுளாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.